அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ காணொலி பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இப்போ இந்த அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு காலை வளர்க்குறாங்களே அவங்க நம்ம வீடியோ பதிவாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யார் கட்டுத்தர வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி சுரேஷ் அண்ணாவுடைய கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த வீடியோவில் இன்னைக்கு அண்ணனை பற்றி சந்திச்சு அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம சேனல் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. உங்க பேரு மட்டும் நீங்க என்ன? என் பேரு சுரேஷ், மீன் சுருட்டிதா. நான் 7ல தான் அலங்காநல்லூருக்கு அரியலூர் மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் போய் மாடு அடிப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு வெம்பளச்சேரி காலை 2750 ரூபாய்க்கு வாங்கினேன். 2750 வாங்கினேன். காலை தான் எனக்கு அலங்காநல்லூர்ல ஃபர்ஸ்ட் வருஷம் 1997ல எனக்கு அதான் பேர் வாங்கி கொடுத்தது. அதுல இருந்து இப்ப இத்தனை வருஷமா காலை கம்பல்சரியா வச்சுட்டு இருக்கேன். ஜல்லிக்கட்டுல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நான் எங்க அம்மா பிறந்தது ஸ்ரீரங்கம். அங்க லீவுக்கு போவேன். பக்கத்துல மேலூர்னு ஒரு ஊரு, ஜல்லிக்கட்டுக்கு அப்பயே ஃபேமஸான ஊரு. சரிண்ணா. அந்த ஊருக்கு வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே அங்க காளைங்களோட அவங்களோட போறது வரத பழக்க வச்சு காளை வாங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அப்ப வீட்டுல காலெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் அப்ப வீட்டுல எப்போதும் பசுமாடு நிறைய இருக்கும். பசுமாடு நிறைய வச்சிருப்பீங்க? நான் இண்டிவிஜுவலா பசங்கள்ட்ட பணம் திரட்டி 2750 ரூபாய் பெரிய காசு. ஆமா ஆமா ஆமா, அப்ப பெருசுதான். அத அப்ப கரட்டி போய் வாங்கிட்டு நேமாச்சு. நேமானோடனே அலங்காநல்லூர் அடிச்சேன். அப்புறம் மதுரையில பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். என் பேரை சொன்னாலே தமிழ்நாட்டுல எல்லாரும். ஆமா தெரியும். இப்ப தமிழ்நாட்டுல உங்க பேரை மீன்சுருட்டி சுரேஷ் அப்படின்னு சொன்னாவே இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் புறப்பாடு நிறைய மாடு வாங்கினேன். எனக்கு ரொம்ப நேமா இருந்தது ருத்ரன் ஒரு காலை இறந்து போச்சு. ருத்ரன் ஒரு காலை. ஆமா. இப்ப ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இது முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் அந்த காலை. அதுக்கு முன்னாடி வெம்பளச்சேரி மாடு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வாங்கி கொடுத்தது. வெம்பளச்சேரி மாடு உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தது. எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன உடனே எங்க வீட்டுல மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு தெரியாது. வந்த உடனே அந்த வழியெல்லாம் கல்யாணம் ஆகி போகும்ல, போயிட்டு வந்த உடனே எங்க வீட்டுல என்ன நீங்க காலெல்லாம் வளர்க்குறீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ 2வது கல்யாணம் சொன்ன உடனே என்ன அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் காலை தான், அதான் முதல் கல்யாணம், அப்புறம் தான் நீ 2வது வாழ்க்கை, இது சம்பந்தமா தான் இருங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதுல இருந்து இது வரைக்கும் ஒத்துழைப்பா. இப்ப நல்லா ஃபேமிலி சப்போர்ட் பண்றாங்க. ஃபுல்லா சப்போர்ட். நிறைய இது பண்ண நிறைய கலைஞர் சுட்டியில இருந்து போய் இப்ப உழவு இந்த ஏரியாவுல நிறைய மாடுகள் ஆயிடுச்சு. மாவட்டத்திலே சூசைடு இங்க பராஞ்சேரியில இருந்து ஒருத்தர் காலை வளர்த்தார், வாத்தியார் ஒருத்தர் இறந்துட்டாரு. சரிங்கண்ணா. அவருக்கு எனக்கு சீனியர். உங்களுக்கு சீனியர்? சரிண்ணா. அப்பதான் காலை வளர்க்கும் போது நான் அங்க இருந்து வந்த உடனே இங்க வச்சிருக்கும் போது அவர் என்னோட ரொம்ப இதாயிட்டாரு. அப்புறம் எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா எந்த சில பேர் மாரி இந்த மாவட்டம் ஏத்த மாட்டாங்க. டோட்டல் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்துக்கும் மாடு அடிச்சிட்டேன். மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், எல்லா மாவட்டத்திலயும் மாவட்டத்திலும் மாடு இந்த வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கேன். இப்போ உங்க மாடு என்னென்ன பரிசுலாம் வாங்கிருக்கணும்? என் மாடு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சைக்கிள், பெரும்பாலும் சைக்கிள் தான் நிறைய வாங்கியிருக்கு. இந்த சுத்து மாடு, போக்கு மாடு எல்லாமே உங்களுக்கு? நான் பெரும்பாலும் சுத்து மாடு தான் வச்சிருக்கேன். உங்க மாடே வச்சுக்கோங்க. போக்கு மாடே உங்கள்ட்ட இருக்காது? ரொம்ப பிடிக்காது. இது இப்ப இது ரொம்ப நாளா 2-3 வருஷமா இருக்குன்னா போக்கு மாட்டுல சுத்துனதுதான். 2020 கோயம்புத்தூர்ல செமையா விளையாடும் இந்த காலம். 4 பல்லே வாங்கிட்டு வந்தேன். 4 பல்லுங்க. அது கொஞ்சம் போக்குல போகுது, அதனால அது எங்க பையன் விருப்பத்துக்காக அது இருக்குது. சரிண்ணா. இந்த கால பேரு என்னன்னா? இந்த கால பேரு முனி. முனினாவே எல்லாருக்குமே தெரியும். சரிண்ணா. இப்ப எங்க போனாலும் எங்க வந்தாலும் நானும் என் பையன் போனாதான் ஒழுங்கா வரும். யாரு கொண்டு போனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிண்ணா. அது மாதிரி வெளியில பிடிக்கும் போது கயிறு அடிக்கணும், அதுக்கெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு 2 பேரும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நவர அப்படியே பிடிச்சிப்போம். கயிறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே பிடிச்சிப்போம். இது அழகர் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இந்த கால பேர் அழகருங்களா? ஜெய்ஜாட்டிக்கா பாக்குறதுக்கு. இதுதான் போன வருஷம் ஒரு 10 ஊர், இந்த வருஷம் ஒரு 8 ஊர் அடிச்சிட்டீங்க. எல்லா ஊர்லயும் விளையாடு. புதுசா ஒரு அரங்கம். ஆமா, அங்க இது கலங்கண்டு தானே? 4வது இடம், 5வது இடமும் 6வது இடமும் வந்துச்சு. இப்ப இது அனங்கல்லூர் பக்கத்துல இந்த புதுசா அடிச்சேன். கீழக்கரையிலயும் அடிச்சேன். அந்த வழியில இப்ப அடிச்சீங்க. அலங்காநல்லூர் கீழக்கரை ஒரு 3 ஊர் மெயினா பொசிஷன் வர வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு டைமிங்ல. சிறப்பா விளையாண்டுருக்காங்க எல்லாருக்குமே. டோக்கன் ஒரு பெரிய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. என்னன்னா இது மெயின் காரணம் மாடு வச்சிருக்கேன். சரிண்ணே. அப்பெல்லாம் 2017ல நம்ம சொக்கலிங்கபுரம் ஊர்ல ஜல்லிக்கட்டு. ஆமா, நடத்தணும். என் சார்பில் நடத்தணும். உங்க சார்பில் நடத்தணும். ஊர் கிராமத்துல இந்த சொன்னாங்க, நான் நடத்தினேன். நாங்க என்ன ஃபர்ஸ்ட் பழைய காலம் மாரியே வீடு பாக்கு வச்சு நேரம் மாடு வச்சிருக்காங்க. வீட்டுக்கு பாக்கு வச்சு அந்த மாடு தான் வரணும், வேற மாடு வரக்கூடாது. அப்படிதான் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு போய் பாக்கு வச்சு ஒரு மரியாதை செஞ்சிருந்தோம். இது ஒரு மரியாதை செய்யலாம். ஆமா. அதே மாதிரி அதுக்கு நானும் அதே மாதிரி முயற்சி பண்ணி வர வச்சேன். அதே மாதிரி யாருமே ஒருத்தவங்க 2 பேர் தான் அதே மாதிரி செயல்படுறாங்க. ஆமா, எனக்கும் தெரியும். அந்த சொக்கலிங்க நானும் மாடு வீடா போய் யார் மாடு இன்னார் மாடுங்களா நம்ம இருக்கிற லைன்ல இருக்கனால இன்னார் மாடு உங்களுக்கு தெரியும்.
முக்கியமா ஓரளவு செய்யறாங்க. அந்த டோக்கன் இதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். மாட்டு உரிமையாளரும் கொஞ்சம் ஒத்துழைச்சாதான் ஒரு எனக்கு வந்து அலங்காநல்லூர்ல நானூத்தி டோக்கன் ஆமா ரெண்டுமே நேர்ல கட்டி போட்டிருந்தேன். கரெக்டா 2:45 மாடு அடிச்சேன். நீட்டா அடிச்சு நான் அப்படியே வந்துட்டீங்க. கரெக்டா 2 மாடு அடிச்சேன். ஓ அந்த மாதிரி வந்து மாட்டுக்காரெல்லாம் ஒண்ணு ஒத்துழைச்சாதான் ஒரு நேரத்துல முன்னாடி வந்தானா பின்னாடி வந்தானா மாடு அடிக்கணும். மாடு எப்படின்னா பண்ணதான் நம்மளுக்கு பெருமை. நம்ம அவங்க குடுக்குற பிரைஸுக்காக நம்ம மாடு அடிக்க கூடாது. ஆமாண்ணா. பின்னாடி வந்தா பிரைஸ் வராது, அது வராதுன்னு அவங்க குடுக்குறாங்க. அதனால அவங்க குடுக்குற பிரைஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் ஆக போறது. ஆமா பேரு உண்டு. இயற்கையான மாடு விளையாண்டாலே பேரு வந்துரும். ஓகேண்ணா. இப்ப அலங்காநல்லூர்ல ஃபுல் நேமே சொல்லல. வீடியோல வந்து அரியலூர் மாவட்டம் மாடு தான் சொல்றாங்க. இது விளையாடுது எல்லாருக்குமே தெரியும் இன்னார் மாடு. ஆமா எல்லாம் பேர் சொல்லனால அதனால நம்ம கூட அந்த சூழ்நிலை ஒரு வேடிக்கை நடத்தினா ரொம்ப சாமான விஷயம் இல்லைங்க. கரெக்டாண்ணா. ஒரு விழா நடத்துறாங்க அப்படின்னா வந்து விழா குழுக்கு வந்து அந்த மாட்டு உரிமையை சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் போய் நீட்டா மாட்டுக்கு சிரமம். மாட்டை வந்து ஒரு மாட்டை போட்டு ரொம்ப அநாசனம் பண்ணுறது நம்மளுக்கே பாவமா இருக்கு. அது நம்ம இவ்வளவு நாள் புள்ள மாரி வளர்த்து சரிண்ணா கொண்டு போய் இது பண்ணும்போது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆமாண்ணா ஆமாண்ணா. நாளாதனால வந்து தள்ளுவாடினா மாடே அரைக்கவே மாட்டேன். சரிண்ணா புரியுதுண்ணா. தள்ளுற மாரி இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் கொடுக்குறேன்னு சொன்னா கூட அரைக்க மாட்டோம், ஓட்டிட்டு வந்துடும் வீட்டுக்கு. ஓகேண்ணா. இந்த மாட்டுக்கு இப்ப நீங்க என்ன தீவனம் கொடுக்குறீங்கண்ணா? இதுக்கு வந்து இயற்கையா பருத்தி புண்ணாக்கு தவிடு கோதுமை தவிடு வந்து வாரத்துல 2 நாள் சீசன் டயத்துல நீச்சல் போடுவோம். சரிண்ணா. நடையில ஓட்டுவீங்க. நடை பயிற்சி முறையை ஓட்டுவோம். சரிண்ணா. அதுக்கும் சும்மா ஒரு ரேட்ல இருக்கும்போது கால் இதாயிடும். சரிண்ணா. நம்ம வந்து இப்ப எல்லாம் முன்னெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய இது பண்ணணும். இப்பெல்லாம் ஓரளவு நம்ம அந்த அனுபவத்திலே இருந்தனால இந்த டயத்துக்கு செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஆகிப்போச்சுண்ணா. ஓகேண்ணா. நீங்க என்னைக்காவது ஜல்லிக்கட்டு சரி நமக்கு வேணாம்ப்பா இதோட நம்ம போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் நினைச்சது இல்ல. ஏன்னா இவ்வளவு சிரமமா வந்துச்சு. அப்பயும் வந்து இது இல்லாம இருக்க முடியல. இப்ப நான் இருக்கேன்னா என் பையன் அவன் என்னன்னா மாடு எதுவுமே கொடுக்க கூடாது. ஜல்லிக்கட்டுங்கிற இப்ப வந்து வந்தது கிடையாது, இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. அந்த சிந்து வழி நாகரிகத்திலையும் பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்ததுல இருந்து அந்த தமிழோட அந்த வீர விளையாட்டு அப்படி ஒண்டி வரதுனால வந்து அந்த இன்னும் உங்களை பேசவுள்ளே தெரியுது எனக்கு. ரைட்ண்ணா. ரெண்டாவது இப்ப நீங்க ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கண்ணா? இப்ப காலை வாங்குறது எதை பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னா? அது பெரும்பாலும் வந்து காளைங்களுக்கு ஒரு பங்குனால அதை நம்ம வளர்க்குற முறை இருக்கு. சரிண்ணா. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு பொருளாதாரம் அந்த அளவு இல்லாம புடிக்கப்படுதா அதே மாதிரி மாட்டை இழப்பா இருக்கா அதே மாதிரி மாட்டை தான் தேர்ந்தெடுத்து எடுப்பேன். நீங்க அதான் எடுப்பீங்க? அதான் எடுப்பேன். அதை வாங்கி என்னோட முயற்சியில தீனி வச்சு அதை தயார் பண்ணி நீச்சல் போட்டு இது பண்ணி தயார் பண்ணி தான் மாடு கொண்டு போய் அடைப்பேன். ஆனா வந்து எந்த மாடா இருந்தாலும் என்கிட்ட பழக்கம் நல்லா தீனி திங்காம வரைக்கும் அடைக்க மாட்டேங்க. சில பேர் மாரியே வாங்கின உடனே கொண்டு போய் அடைக்கிறது அதே மாதிரி வேலையை வச்சுக்க மாட்டேன். வெளியில இருந்து நீங்க மாடு வாங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்தாதான் நீங்க வாடிக்கை கொண்டு போவீங்க. ஆனா அந்த மாடு சக்சஸ் ஆயிருக்கு. இது எல்லா மாடுமே அப்படி வாங்கின மாடு. பரவாயில்ல. குறிப்பிட்ட நாளதான் கொஞ்சம் விலை அதிகமான போட்டு மாடு வாங்கினா வாங்கவே மாட்டேன். அப்பெல்லாம் வாங்க மாட்டீங்க? இப்ப ஒரு அண்ணா இருக்காருன்னா எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புடி போட்டுச்சுனே சந்தை வைக்கலானே என்ன பண்ணது அப்படிம்பாரு. அதே மாதிரி நான் கொடுங்க நான் வளர்க்குறேன். பரவாயில்ல. அதே மாதிரி வந்து நிறைய மாடு சக்சஸ் ஆயிருக்கு எனக்கு. அதுல நிறைய மாடு சக்சஸ் ஆயிருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா மாடு பிடி போட்டாங்க வந்து வாடியில அடைக்க மாட்டாங்க, கொண்டு வந்து இதுக்கு வெட்டுக்கு வித்துருவாங்க. ஆனா நீங்க அந்த மாட்டை செலக்ட் பண்ணி நீங்க வந்து வளர்த்து அதை நீங்க வாடியில் அடைச்சு ஜெயிக்கிறது மிகப்பெரிய விஷயம். மாடு வந்த உடனே நீங்க வாடியில் அடைக்காம வந்து அது நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும், அதுக்கு முறையான பயிற்சி கொடுத்து நம்ம அடைச்சா ஜெயிக்கலாங்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த மாட்டை அழகர்னு ஒருத்தவங்க பொன்னமராதி பக்கம் சரிண்ணா அவங்க வளர்த்தாங்க. அவங்கள்ட்ட ஓரளவு விளையாண்டுச்சு. ஆனா வந்து நம்மள்ட்ட வந்து விளையாடுற மாதிரி எல்லாமே சொல்றாங்க. அவரும் எல்லா ஊரும் அடிச்சிருக்காரு. 2 வருஷமா 4 பல்ல இருந்து அடிச்சிருக்காரு. அவர்கிட்ட உங்கள்கிட்ட வந்து நல்லா செய்யுது மாடு என்ன பண்றீங்க? அதனால அது என்னவோ தெரியல. நம்ம அது உங்களுடைய அந்த ராசிம்பாங்க. அது சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு மாட்டுல ஜல்லிக்கட்டு மாட்டுல கை ராசி பாயாத மாதிரி கூட உன்ட்ட பாயும் அப்படிம்பாங்க. பரவாயில்ல. அது நாங்க அப்படி இல்ல. நானும் எங்க பையன் பசங்க இவங்களுக்கு வந்து எந்த நேரமா எங்க போய் எங்க வந்தாலும் சரிதான் தீனி சாப்பாடு கொடுத்துருவோம். ஆமா சாப்பாடு கொடுத்து கொண்டு போய் நேரில் கட்டி போட்டோம்னா அது பெரிய சேவை. அந்த டயத்துக்கு இருக்கனால அது வந்து நம்மள தேடும் அந்த டயத்துக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு. சரி, இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும். என்னன்னா இப்ப ஒரு மாடு இங்க இருந்து நீங்க இங்க ஏற்றி போறீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 வந்து செலவு ஆகும். ஆளை கொண்டு போறாங்க வர்றாங்க. அங்க கொடுக்கக்கூடிய பரிசு பொருளை பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அளவு வச்சுக்கலாம். அது எப்படி உங்களுக்கு ஏதாவது நம்ம அந்த இதுல இருக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒண்ணு இல்லைங்க எப்போதுமே வந்து சரியா நிறைய ஊர்ல பிரைஸ் எல்லாம் போடுவாங்க. ஆமா இப்ப ஒரு 2-3 ஊர்ல வந்து வேசிய துண்டுனாங்க. அதுக்காக நம்ம அந்த ஊருக்கு போகாம இருக்க முடியாது. ஆமா அந்த பேருக்காக தான், அந்த பரிசுக்காக எல்லாம் கிடையாது. நம்ம மாடு போய் அந்த களத்துல இறங்கி நம்ம பேர் சொல்லி வந்துட்டு இருக்கா அப்படின்னா அது ஒரு பேருக்காக தான் நீங்க வளர்க்குறீங்க. இது ரொம்ப பெரிய முயற்சி. ஏன்னா நீங்க செலவு பாத்தீங்கன்னா நான் நிறைய பேரை வந்து கேட்கவில்லை தான் சொல்றாங்க. நிறைய செலவு பண்ணி மாடு ஏற்றிட்டு போறோம். நம்ம செலவு பண்றதுக்கு அங்க கொடுக்கறதுக்கு வந்து ஒரு இருந்தாலும் அந்த நேம் அந்த பேருக்காக தான் நாங்க வளர்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
அந்த வகையில ரொம்ப பாராட்டு. என்னோட மூத்தவர் ஜல்லிக்கட்டு லைன்ல உள்ளவர் தம்பி அப்படின்னாரு, நீ சின்ன வயசுல நான் வந்து எனக்கு ஒரு 5 பேர் கூட்டணி பழக்கங்க. என்ன வந்து ஜல்லிக்கட்டுல நான் பேர் வாங்கினப்ப 5 பேர் எல்லாமே பெரிய மனுஷன், மேரேஜ் ஆனவங்க, எல்லாம் வந்து பேரம் பேத்தி எடுத்தவங்க. நான் அப்படிதான் சின்ன பையன். சரிண்ணா. அவங்க எல்லாமே கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னடா இந்த வயசுல எங்களோட ஒண்ணு நிக்கிற தகுதி உனக்கு உண்டாயிடுச்சு. அவங்க லால்குடி, திருச்சி, புதுக்கோட்டை அது மாதிரி ஆளுங்க 5 பேருமே நல்லா மாடு பிடிப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, என் மாட்டை அடைக்க வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க, ஒரே சொல்லுவாங்க, தம்பி நீ எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் நான் அந்த சின்ன ஆர்வத்துல என்ன சொல்லுவான், மாட்டுக்கு பணம் போட்டு வைக்கணும் மாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, அது வந்து சிவன், அதுக்கு வந்து அதை வந்து நீ வந்து பணம் கட்டி ஏலம் விடுற மாதிரி அர்த்தம். சரிண்ணா. அதனால அந்த வேலை ஒன்றையும் செய்யக்கூடாது. என் வாழ்க்கையில இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆகுதுங்க, 95ல இருந்து இப்ப அடைச்சிருக்கேன். ஆமா, 2024 வரையும் இருக்கீங்க. இன்னமும் இருக்கேன். மாட்டுக்கு வந்து எந்த ஒரு ரூபா போட்டேன், 1000 ரூபா போட்டேன்னு நீங்க அவுக்கிறது கிடையாது. அங்க கமிட்டில என்ன சொல்றாங்களோ அதுதான். கமிட்டிலயும் போய் அவங்க குடுக்குறாங்க கமிட்டி, அந்த பொருளை சில பேர் அனாசை பண்ணி தூக்கி எறிகிறாங்க. ஆமா, உதச்சி தள்ளுறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. தப்பான விஷயம். ரைட்ண்ணா. அவங்க நம்ம வந்து வளர்க்குறோம் இல்லன்னு சொல்ல, நம்ம வருஷ கணக்குல அது தீனி போட்டு வளர்க்குறோம். ஆமா, அவங்க அந்த ஒரு நாள்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆமாண்ணா. இப்ப உள்ள கட்டத்துல நிறைய செலவு. நானே 2-3 ஊர்ல பண்ணி கிட்டே இருந்திருக்கேன். சரிண்ணா. நிறைய செலவு. அதெல்லாம் தப்பான விஷயம். அதெல்லாம் தவிர்த்துக்கணும். எதையோட ஜல்லிக்கட்டுல இதெல்லாம் நடக்க கூடாது. ஒரு ஆர்வத்துல தானே போறீங்க. ஆமாண்ணா. நம்ம அது ஆர்வத்தை அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் கொடுத்தோம்னா அவங்க இன்னும் நிறைய பேர் நிறைய ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்த ஆரம்பிப்பாங்க. பரவாயில்லைங்க. அப்பு மாடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய புகழ் வந்து வாங்கி கொடுத்த மாடு இந்த பிஆர் அப்பு மாடு. அந்த பிஆர் அப்பு மாடு வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் போனதா சொல்லி நான் செய்தி கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணே? சொல்லுங்கண்ணா. என்கிட்ட தான்ப்பா 2 வருஷம் இருந்துச்சுப்பா அந்த மாடு. அந்த மாடுங்க இதெல்லாம் அந்த மாடு தான் நண்பர் மூலயமா இன்னொரு ஆள்கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து என்கிட்ட வந்துச்சு. சரிண்ணா. நான் வாங்கிட்டு வரும்போது அந்த மாடு வந்து முன்னாடியே வந்து ரொம்ப அன்கண்டிஷனில் தான் மாடு என்கிட்ட வந்துச்சு. ரொம்ப இழப்பாக வந்துச்சு. சரிண்ணா. நான் வாங்கிட்டு வந்து அதுக்கு முன்னாடி அந்த அளவு பேராக எடுக்கல. என்கிட்ட வந்து 15 நாள் கழிச்சு அடைச்சேன். அதுலேருந்து 2 வருஷம் நல்லா ஓகன்னு ஓட்டினேன். நல்ல பேர் எனக்கு நல்ல பேர். அந்த மாட்டை வந்து என் நண்பர் ஒருத்தவர் சாலக்காரன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மாடை வந்து ரொம்ப நாளாக அதை கணிச்சு ஐயாட்ட தகவல் சொல்லியிருப்பாங்க. அப்படியே வந்து நான் வந்து போகும்போது நாகநாதர்னு எங்கள் மாமா போய் எங்கள் வேலை பார்த்தாப்புல. சரிண்ணா. அவர் மூலயமா அவர்கிட்ட ஓட்டிட்டு நான் வெளிநாடு போயிட்டேன். சரிண்ணா. அங்கேருந்து மாடு அங்கே போயிட்டு அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தேன். சரி, நல்ல இடமா. அந்த ஐயாவுக்கு வந்து இந்த அளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்த மாடு வந்து அவர் ஜல்லிக்கட்டில் இவ்வளோ ஆர்வமாக இறங்குறது அந்த ஒரு மாடு. அது நம்மள்ட்ட வளர்ந்த மாடுங்கிறது எனக்கு ஒரு பெருமை. எனக்கு ஒரு சந்தோஷம். அது எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இதே இடத்துல தான் இருந்த மாடு. இங்கே தான் இருந்துச்சு. இதே இடத்துல தான் இருந்துச்சு. அப்புங்கிற பேர் வச்சது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம சொல்லக்கூடாது. அந்த பேரை வச்சதே நான் தான். அப்புங்கிற பேரை வச்சதே நான் தான் வச்சதே. அது யாருக்கு நிறைய பேர் இப்போ சின்ன பசங்க அவங்களாம் தெரியாது, பழைய ஆளுங்களுக்கு அனுப்பி அப்புங்கிற பேர் வச்சதே நான் தான். அது என்கிட்ட 2 அப்பு இருந்துச்சு. 2 மாடு இருந்துச்சு அப்புன்னு. ஆலங்குடி நிலாவின் சுரேசன் ஒரு அப்புன்னு கொடுத்தாரு. அது பெரிய அப்பு, இது சின்ன அப்பு. 2மே ஒன்று அனந்தம் மாரி இருக்கும். 2மே என்கிட்ட தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா? வந்துட்டு அப்புனாவே எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாடு வந்து இப்போ எந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்கணும். இப்போ அண்ணனுடைய கட்டுத்தரவுலேருந்து தான் போயிருக்கு. இப்போது அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அடுத்தது நான் ஏன்னா இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று கேட்க அது கேட்டுறேன். நம்ம இப்போ மேக்ஸிமம் என்னோட எல்லாம் கேட்குறாங்க, ஜெயங்கொண்டம் வர்க்கத்தை மாடு தான் கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் இதை சொல்ல முடியுமா? இதில் வந்து ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டுங்கிறது வந்த மாடு வெம்பலச்சேரி ஜெயங்கொண்டம் வர்க்கம் தான். என்ன காரணம்னா அந்த மாடுங்க வந்து அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டுக்கு போகும் மாடு. 6 மாதம் மாடு ஆளுங்களே பார்க்காது. எனக்கெல்லாம் வந்து என்னை வந்து மீன் சுருட்டி சுரேஷுங்கிறது என்னை வந்து வெளியில் கொண்டாந்ததே வெம்பலச்சேரி மாடுங்க தான். நான் ஃபஸ்ட்டு வெம்பலச்சேரி மாடு தான் வச்சுருந்தேன். அந்த மாடு தான் என்னை வந்து நல்லாவே பண்ணுங்க, நல்லா நேம் கொண்டாச்சு. நான்லாம் அடைக்கும் போதுலாம் நான் 2 பேர் தான் போய் மாடு ஏற்றிட்டு வருவோம். சரிண்ணா. வெம்பலச்சேரி வேலையை 2 பேர் தான் ஏற்றிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து என் வீட்டில் கட்டி மூக்கு குத்தி அதை தீனி வச்சு இங்கேருந்து அங்கே ஒட்டி எப்படி வச்சாலும் 6 மாதம் அந்த மாட்டை அடைக்கவே மாட்டேன். என் பழக்கத்து வந்த பிறகு அடைச்ச மாடு எல்லாமே ஜெயிச்சிருக்கு. இவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்த அன்றைக்கே மறுநாளே அடைக்கிறாங்க. அடைச்சனால தான் அந்த மாடு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே. மேக்ஸிமம் கை பழக்கத்து உங்களை நம்பிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த மாடு வெம்பலச்சேரி மாடு செய்யறதுக்கு மாடே கிடையாது. ஒன்று வெம்பலச்சேரி இல்லைன்னா மதுரை மாடு. மாடு முதல்ல கொண்டு வந்தோம் புலிகுளத்து மாடு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு வெம்பலச்சேரியை விட்டு அடுத்தது புலிகுளத்து மாடு தான் இருக்குது. சரிங்கண்ணா. வெம்பலச்சேரி மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்த மாடு. சரிங்க. உங்களை சந்திச்சதுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ அந்த அண்ணன் நான் வந்து ஏன்னா அரியலூர் மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு மீன் சுருட்டி சுரேஷ் அப்படின்னாவே இன்னைக்கு எல்லாருமே வந்து
தெரியும். நான் அண்ணாட்ட இது மாதிரி வந்து ஃபோன் பண்ணி அண்ணா இது மாதிரி வந்து ஒரு வீடியோ உங்களை பற்றி ஒரு கண்ணு சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் சொல்லி சரிப்பா உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப மறுநாளே பாருங்க எனக்கு ஃபோன் பண்ணி வாங்கப்பா இன்னைக்கு அண்ணன் இருக்க பிஸியான டைம்லேயே வந்து வாங்க நீங்கள் வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கோட்டியால் சேனல் சார்பாக வந்து இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் வந்து இந்த புகழ் வந்து வாங்கி தரும் நான் வந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சந்தித்த மிக்க முயற்சி.